சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக டேஸ்டான எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான தண்ணி சேர்க்காத பாலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம் எந்த க்ரீமும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடுபடுத்தி நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பால் நல்லா பொங்கி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேருங்க. இது எதுக்காகன்னா பால் நல்லா க்ரீமியாக வரும், அதுக்காக தான் பட்டர் சேர்க்குறோம். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக ஒரு கப்பில் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 3 ஏலக்காயை சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும். இப்போது பவுட்ரு பண்ணதை இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போது நம்ம ஒரு கப்பில் சுகர் எடுத்து வச்சுருந்தோம்ல, இப்போ அதை இதில் சேர்த்துருங்க. சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்சரும் திக்காக இருக்கு. கரண்டியில் ஒரு லேயர் மாதிரி ஆகுதுல்ல, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால தான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் அதே கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிட்டு 3 மணி நேரம் திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அடுத்ததாக நம்ம பட்டர்ஸ்காட்ச் பண்ணுறதுக்கு கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரியை இது போல் உடச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது அதே பேனில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 20 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை இதில் சேருங்க. சேர்த்துட்டு பட்டர் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விடுங்க. கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு சும்மா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அதை எடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஊற்றி நல்லா பரப்பி விடுங்க. பிளேட்லேயும் ஊற்றலாம், உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இருந்தால் அதுலேயும் ஊற்றலாம், நல்லா எடுக்க வரும். இது சூடு ஆறுனதும் அப்படியே எடுக்க வரும். இப்போ சூடு ஆறுனதும் இதை எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தூளாக உடச்சிடாதீங்க, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இப்போ 3 மணி நேரம் கழிச்சு ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்ததை எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதே கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்தோம்ல இந்த பட்டர் ஸ்காட்சை இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் பட்டர் ஸ்காட்ச் இருக்கும், சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சுருங்க. நீங்கள் இதை ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருந்துட்டு காலையில் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் கழித்து இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கு. நல்ல க்ரீமியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.